ஹாய், நான் மேகலா. பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்ந்து நம்ம கடனும் தீர்ந்து செல்வ செழிப்போட வாழ்கிறதுக்கு நம்ம வீட்டில் கலசம் வைக்கணும். இந்த கலசத்தை அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி நாட்களில் தான் ஆரம்பிக்கணும். இந்த கலசத்தை மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 15 நாளைக்கு ஒருக்க மாற்றிக்கலாம். அமாவாசை அன்னைக்கு இல்லைன்னா பௌர்ணமி அன்னைக்குன்னு மாற்றிக்கலாம். இந்த கலசம் தயார் பண்ணுறதுக்கு நம்ம எப்போதுமே நீர் கலசம் வைப்போம், அரிசி கலசம் வைப்போம், நாட்டு சக்கரை கலசம் வைப்போம், ஏதாவது ஒரு கலசம் வைப்போம். இந்த தடவை பூர்வீக சொத்து நம்ம கைக்கு வரணும், அதில் உள்ள பிரச்சனைகள்லாம் தீரணுங்கிறதுக்காண்டி ஒரு கலசமோ, நம்ம கடனெல்லாம் தீரணுங்கிறதுக்காண்டி ஒரு கலசமோ, செல்வ செழிப்போட வாழணுங்கிறதுக்காண்டி ஒரு கலசமோ நம்ம வைக்கணும்னா வைக்கலாம். 3 கலசம் வைக்கணும்னா வைக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு கலசம் தான் நம்மளால் வைக்க முடியும்னா ஒரு கலசம் கூட நம்ம வச்சுக்கிடலாம். இந்த 3 கலசமுமே ஒரே மாதிரி தான் வைக்கணும். அந்த கலசத்துக்கு மேலே நம்ம தேங்காய் வைப்போம். 3 கலசத்துக்குமே தேங்காய் வைக்கக்கூடாது, ஏதாவது ஒரு இதுக்கு தான் தேங்காய் வைக்கணும். இந்த கலசம் வைக்கிறதுக்கு ஒரு தாம்பூலத்தட்டு எடுத்துக்கணும். தாம்பூலத்தட்டு இல்லைன்னா வாழை இலை எடுத்துக்கலாம். இந்த வாழை இலைக்கு மேலே 6 அரசை இலை வைக்கணும். அரசை இலை கிடைக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரசை இலை கிடைச்சா அரசை இலை இந்த கலசங்களுக்கு வச்சுக்கலாம். 3 கலசம் வைக்கணும்னு சொன்னதுனால 3 கலசம் கண்டிப்பாக வைக்கணும்னு இல்லை, ஏதாவது ஒன்று வச்சா கூட போதுமானது தான். உங்களுக்கு 3 கலசம் வைக்கணும்னு நினைப்பிருந்தா உடனே 3 கலசம் கிடைக்கலைன்னா 16 நாளைக்கு ஒருக்க கலசம் மாற்றும் பொழுது ஒரு கலசத்தை 2 கலசம் ஆக்குங்க, இல்லைன்னா 2 கலசத்தை 3 கலசமாக ஆக்குங்க. அந்த கலசம் வைக்கிறதுக்கு தாம்பூலம் எடுத்து வச்சுருப்போம். அந்த தாம்பூலத்துக்கு மேலே இல்லை தாம்பூலம் இல்லைன்னா வாழை இலை எடுத்து வச்சுருப்போம். அந்த வாழை இலைக்கு மேலே 6 அரசை இலை எடுத்து வைக்கணும். நம்ம பூர்வீக சொத்து நம்ம பங்கு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம், ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு தாமதமாகும். யாராவது நம்மளுக்கு வில்லங்கமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளில் இருந்து விடுபடுறதுக்கு அரசை இலை ஒரு கலசத்துக்கு 6 அரசை இலை எடுத்து அந்த தாம்பலம் இல்லைன்னா வாழை இலைக்கு மேலே வட்டமாக 6 இலைகளை வைக்கணும். அப்படி வச்சா அதில் இருக்கிற வில்லங்கம் தடைகள் இதனால் நம்மளுக்குள்ள மனஸ்தாபம் இருக்கும், அது எல்லாமே நீங்கும். அந்த இலைக்கு மேலே நம்ம பூர்வீக சொத்துக்காண்டி இது பண்ணும்போது அந்த பூர்வீக சொத்தோட மண் கிடச்சிச்சின்னா அந்த மண்ணை கல்லை எடுத்துகிட்டு கல்லை நீக்கிட்டு அந்த அரச இலை மேலே பரப்பிக்கணும். மண் எடுக்க முடியாது அப்படின்னா பாசுபதி அரிசியை அந்த வாழை இலை அரச இலை மேலே பரப்பி அதற்கு மேலே நம்ம கலச செம்பு வைக்கணும். பாசுபதி அரிசியை பரப்பும் பொழுதும் இல்லை பூர்வீக சொத்தோட மண்ணை எடுத்துகிட்டு அந்த கல்லை நீக்கிட்டு வைக்கும்போது அதை நம்ம கையால் 5 பிடி எடுத்து வைக்கணும். மண்ணும் 5 பிடி வைக்கணும். இல்லை அரிசியாக இருந்தால் பாசுமதி அரிசியாக இருந்தால் 5 பிடி பாசுமதி அரிசி வைக்கணும். அந்த மண் இல்லைன்னா அரிசிக்கு மேலே இந்த கலச செம்பு வைக்கிறது நம்ம வீட்டுக்கு புனிதத்தன்மை ஏற்படுத்தும். கலசம் செம்பு, வெள்ளி, பித்தாளை இந்த 3ல் எது வேணாலும் இருக்கலாம். மண் கலசம் கூட வைக்கலாம். கலசம் வச்சா நம்ம வீடு செழுமையாகவும் செழிப்பாகவும் இருக்கும். நம்ம கலசத்தில் சில பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்க்கணும். அந்த பொருட்கள் சேர சேர நம்மளோட செல்வங்களும் சேரும், நம்ம கடங்கள்லாம் குறைந்து நம்ம பூர்வீக பிரச்சனையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்து நம்மளுக்கு பூர்வீக சொத்தம் நம்மளுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இருக்கிற வில்லங்களும் நீங்கும். கலசத்துக்குள்ள கொஞ்சமாக பாசுபதி அரிசி போட்டுட்டு அந்த கலசத்துக்குள்ள ஆமை சிலை போடணும். ஆமை சிலை இருந்துச்சுன்னா ஆமை சிலையை போடணும். போடும்போது நம்மளுக்கு நேர்மறை ஆற்றல் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் எதுவும் பிரச்சனை இருந்தாலுமே அந்த பிரச்சனையெல்லாம் சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி நம்மளுக்கு முறைப்படி நம்மளுக்கு கிடைக்கிற பங்குகள் நியாயமான பங்குகள் கிடைக்கும். இந்த கலசம் வைக்கிறதுனால இந்த கலசத்தினால கிடைக்கிற நன்மைகளை இந்த ஆமை பெருக்கி நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை கூட்டித்தரும். ஆமை விஷ்ணுவோட அவதாரங்கிறதுனால கலசத்துக்குள்ளே வைக்கிறதுனால அந்த கலசம் மூலம் விஷ்ணுவோட ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும், அருளும் கிடைக்கும். கலசத்துக்குள்ளே லட்சுமி பாதம் வைத்தா செல்வம் பெருகும். குபேரனின் சாவி
இந்த குபேர சாவியை கலசத்துக்குள்ளே வச்சோம்னா நம்ம வீட்டில் செல்வம் ஐஸ்வர்யம் பெருகும். கஜலட்சுமி விளக்கு, நம்ம வீட்டில் அஷ்டலட்சுமி விளக்கு இருந்தாலுமே அது ரொம்ப சின்னதாக இருந்தாலுமே இந்த கலசத்துக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையுமே இந்த கலசத்துக்குள்ளே வைக்கலாம். ஏதாவது ஒரு விளக்கு தான் வைக்கணும். வெள்ளி விளக்காக இருந்தாலும் வைக்கலாம், பித்தளை விளக்காக இருந்தாலும் வைக்கலாம். சின்ன விளக்காக இருக்கணும். வச்சோம்னா லட்சுமியின் அருளாசி கிடைச்சி நம்மளுக்கு செல்வம் கிடைக்கும். வீட்டில் மங்களங்கள் ஏற்படும். அதாவது திருமண தடை கூட இருக்கலாம், நம்மளுக்கு கடன் இருக்கிறதுனால கல்யாணம் நடக்காமல் கூட வீட்டில் இருக்கலாம். அந்த மங்கள விஷயங்கள் கூட நிறைவேற்றி கொடுக்கும். நெல்லிக்காய் இருந்தாலுமே நெல்லிக்காவை மாலை கட்டி கலசத்துக்கு தயார் பண்ணலாம். இல்லைன்னா கலசத்துக்குள்ளேயுமே நெல்லிக்காய் போட்டு வைக்கலாம். கலசத்துக்கு நெல்லிக்காய் மாலை போட்டோன்னா விஷ்ணு மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். கலசத்துக்குள்ளே 2 கிராம்பு போடலாம், வாசனை திரவியத்துக்கான பொருட்கள். கலசத்துக்குள்ளே 2 ஏலக்காய் போடலாம். ஏலக்காய் போட்டால் செல்வம் பெருகும், வருமானம் கூடும், தொழிலில் இருந்த முடக்கம் நீங்கி தொழிலில் வளர்ச்சி ஏற்படும், வியாபாரம் பெருகும். கலசத்துக்குள்ளே வலம்புரி சங்கு சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா அது கலசத்துக்குள்ளே வைக்கலாம். செல்வ செழிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியது இந்த சங்கு. இந்த சங்கையுமே கலசச்சம்புக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். கலசத்துக்குள்ளே மஞ்சள் கிழங்கு வைக்கணும். மஞ்சள் பொடி போடக்கூடாது, ஐஸ்வர்யம் பெருகும். சின்ன துண்டு பச்சை கற்பூரம் போடணும். பச்சை கற்பூரம் போட்டால் வாசனமாகவும் இருக்கும், செல்வமும் அதிகரிக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற தங்கம், முத்து, பவளம், கருகுமணி, வைரம், வெள்ளி இந்த நகைகளில் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதில் சின்னதாக எது இருக்கோ அதை அந்த கலசத்துக்குள்ளே நம்ம போடலாம். அது மேலும் மேலும் பெருகும். கடன் நம்ம நகையை வச்சு அடகு வச்சு கடன் வாங்கியிருப்போம், அந்த கடனெல்லாம் அடைஞ்சி நம்மக்கிட்ட அந்த நகைகள் திரும்பி வரும். இதில் ஏதோ ஒன்று சின்னதாக இருந்தால் கூட போதும், வைக்கலாம். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா குன்றுமணி கூட நம்ம வச்சுக்கலாம்.